கார்மேனி செல்வம். அதாவது அடுத்தவங்க பேச்சை கேட்டு நடுத்தருவுல நிக்காம உன்னால என்ன முடியும்னு உனக்கு தெரியும், அதனால நீயா சொந்தமா யோசிச்சு எந்த விஷயத்தையும் செயல்படுங்க அப்படிங்கிறத இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. ரிவ்யூவை ஃபுல்லா பாருங்க. கார்மேனி செல்வம் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடற்கரை மேல ஒரு சின்ன வீட்டுல அழகான வாழ்க்கைய தொடங்கி வாழ்ந்துட்டு வர்றாரு நம்ம சமுத்திரக்கனி. அவரு, அவங்க ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு பையன். அவர் யார்கிட்ட வேலை பார்க்கிறாரு அப்படின்னா ஜிவிஎம். அவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன், ஃபாரினுக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஒரு நபர். அவருக்கு ஒரு ஒய்ஃப், ஒரு பெண் குழந்தை. அவங்க வீட்டுக்கு தான் சமுத்திரக்கனி வந்து கார் டிரைவரா வேலைக்கு போவார். இப்படி நிறைய அழகான காட்சிகள் சூப்பரா காட்டியிருக்காங்க இந்த படத்துல. கதை என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் பிசினஸுக்கு ஜிவிஎம் வந்து கிளம்பி போறாரு. அப்படி போகும்போது அவங்க ஒய்ஃப், குழந்தை எல்லாத்தையுமே சேர்த்து கூட்டு போயிடுறாரு. இப்போ ஜிவிஎம் அவரோட ரொம்ப ராசியான கார், அவருக்கு ரொம்ப பிடிச்ச கார், அந்த காரை வந்து சமுத்திரக்கனிட்ட கொடுத்துட்டு போறாரு. ஜிவிஎம் கிளம்புன அடுத்த செகண்ட் சமுத்திரக்கனிக்கு ஒரு போன் வருது. என்ன போன் அப்படின்னா, தன்னோட பையன் வந்து மாடியில இருந்து கீழே வந்துட்டான், அவனுக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும், செலவுக்கு பைசா இல்லை அப்படின்னு போன் வருது. சமுத்திரக்கனிக்கு என்ன பண்ணனே தெரியாம, ஏற்கனவே அசிங்கப்பட்ட ஒரு நபர், அதாவது அவங்க ஒய்ஃபோட சொந்தக்காரங்க, அவங்ககிட்டயே போய் மறுபடியும் கடன் வாங்கிட்டு வர்றாரு. கடன் வாங்கிட்டு வந்து அவங்க பையனை எப்படியோ காப்பாத்திடுறாரு. இப்போ கடன் மேல கடன் இருக்கு, அதெல்லாம் எப்படி அடைக்கிறது அப்படின்னு சமுத்திரக்கனிக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நம்ம செய்யறது தப்பு இல்ல, சாருக்கு தெரிஞ்சாலும் அவர் வந்து நம்மளை மன்னிச்சிருவாரு அப்படிங்கிற மைண்ட்ல ஒரு 4 நாள் மட்டும் நான் கார் டாக்ஸி ஓட்ட போறேன் அப்படின்னு கேப் டிரைவரா மாறிடுறாரு. ஒரு 4 நாள் ஓட்டின அந்த சமுத்திரக்கனி அவர் அப்ப நிறைய பேரை சந்திச்சுக்கிட்டும் மீட் பண்ணிட்டும் வர்றாரு. அதுல ஒருத்தர் தான் எல்ஐசி பாலிசி எடுங்க அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வர்றாரு. எல்ஐசி எதுக்கு போடணும், எல்ஐசினா என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சமுத்திரக்கனி தனக்கு தெரியாத எல்லா விஷயத்தையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே வர்றாரு. அப்படி அந்த எல்ஐசி கேரக்டர்ல வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பணக்காரனா வாழணும்னா பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய கடன் வாங்கினா நம்ம வந்து பணக்காரங்களா மாறிடுவோம் அப்படின்னு சமுத்திரக்கனிக்கு சொல்லாத மாதிரி சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டுட்டு சமுத்திரக்கனியும் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி, அப்ப கடன் வாங்குறது தப்பு இல்லை, பணக்காரனா வாழணும் அப்படின்னா எவ்வளவு கடன் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கடனை பார்த்துக்கலாம், அடைச்சிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட்ல நிறைய கடன்களை வாங்கி அவர் வந்து தன் குடும்பத்தோட சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்குறாரு. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறது, பெரிய பெரிய இடத்துங்களுக்கெல்லாம் போய் சுத்தி பாக்குறது அப்படின்னு தன்னை ஒரு பணக்காரனா நினைச்சு சமுத்திரக்கனி வந்து அவர் குடும்பத்தோட வாழ ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் கிரெடிட் கார்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம் சமுத்திரக்கனிக்கு தெரிய வருது. சரி, இவன் தான் நம்மளுக்கு வந்து கடன் கொடுக்கறது ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டுலையும் பணம் வாங்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே கடன் வாங்கிட்டு இருந்தவர் 4 நாள் மட்டும்தான் அந்த கால் டாக்ஸி ஓட்டுவேன்னு சொன்னார்ல, அது எல்லாத்தையும் தாண்டி 1 மாசம் வந்து அந்த கால் டாக்ஸி ஓட்ட போறேன், சார் ஊர்ல இருந்து வர்றதுக்கு 1 மாசம் ஆகும், அது வரைக்கும் ஓட்ட போறேன்னு அந்த சப்போர்ட்ல தான் இவர் கடன் மேல கடன் வாங்கி அந்த கார் டாக்ஸி ஓட்டிக்கிட்டே இருக்காரு. இதை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிற அவங்க ஒய்ஃப், சமுத்திரக்கனி ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா, உனக்கு வந்து பாசம் இல்ல, பையனோட பள்ளிக்கூடத்துல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீ வரல, நீ முன்ன மாதிரி இல்ல, நீ பணத்தை பார்த்து ஓடுற அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபும் அவங்க பையனும் வந்து இவரை வந்து வெறுத்துடுறாங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் கேப் டாக்ஸி ஓட்டிக்கிறேன், அடுத்து நான் கொண்டு போய் அவங்க காரை அவங்க வீட்லயே நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சமுத்திரக்கனி ஃபோன் பண்ணி அவங்க ஒய்ஃப்ட சொல்லிடுறாரு. அது சொன்னது என்ன ஆச்சு அப்படின்னா, லைட்டா நம்ம எதிர்பார்க்கறதாங்க, கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருது. இப்போ கார் ஆக்சிடென்ட் ஆகி அதை கொண்டு போய் ரிப்பேருக்கு விடுறாரு. அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுதுங்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுதுங்க. இப்போ செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்குதுன்னா, ஜிவிஎம் சார் ஊர்ல இருந்து திரும்ப வர்றதுக்குள்ள அந்த காரை ரிப்பேர் பார்க்கணும். இப்போ அந்த காரை ரிப்பேர் பார்க்கறதுக்கு 1.5 லட்ச ரூபா வேணும். அந்த 1.5 லட்ச ரூபாவும் அந்த ஆகாதவங்க அதே சொந்தக்காரங்கிட்ட போய் 1.5 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்து இவர் அந்த காரை வந்து சரி பண்றாரு. சரி பண்ணிட்டு ஜிவிஎம் வீட்டுல போய் அந்த காரை நிப்பாட்டுறாருங்க. நிப்பாட்டின உடனேயுமே சமுத்திரக்கனி வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. என்னன்னா, ஜிவிஎம்மோட ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க. தலைதான சார் வலிக்குதுன்னு சொன்னாங்க, அது இப்படி சார் என்ன ஆச்சுன்னு சொல்லி சமுத்திரக்கனி தன்னோட மனசுக்குள்ள போட்டு நிறைய குழப்பங்களோட ரொம்பவே வளர்ந்துகிட்டே இருக்காரு. இது எல்லாமே ஒரு பிளாஷ்பேக்கா தாங்க போகுது. என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, அதாவது சமுத்திரக்கனி வந்து ஃபாரின்ல இருக்காரு. ஃபாரின்ல 2 வருஷம் கான்ட்ராக்டுக்காண்டி போய் 2 வருஷம் சம்பாதிச்சோம் அப்படின்னா 20 வருஷம் நம்மளுக்கு எங்கேயுமே வேலைக்கு போக அவசியம் இல்லை அப்படிங்கிற மைண்ட்ல கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம் அப்படின்னு அவர் வந்து ஃபாரின் போயிடுறாரு. அந்த ஃபாரின் போய் தன்னோட குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிற அந்த சூழ்நிலை எல்லாத்தையுமே அவர் வந்து பிளாஷ்பேக்கா இதெல்லாம் நினைச்சு பார்ப்பாருங்க. இப்படி அந்த ஃபாரின் போன சமுத்திரக்கனி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரி, அப்ப போன்ல அவங்க ஒய்ஃப்ட பையன்கிட்ட பேசிட்டு சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை. 6 மாசத்திலேயே அவர் நினைச்ச பணம் அவருக்கு வந்துருது. நான் ஊருக்கு போகணும், எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் வந்துருச்சுன்னு அவர் ஏதோ கெஞ்சி செஞ்சு அவர் ஊர்ல இருந்து கிளம்பி வந்துடுறாருங்க.
வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல படமா இருக்கும். அப்படி ஒரு சென்டிமெண்டல் சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. சரி, திரும்ப வந்த சமுத்திரக்கனி என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னோட கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டாரு. வாங்கின கடன் எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணிட்டாருங்க. சரி, படம் முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை. ஜிவிஎம் திடீர்னு சமுத்திரக்கனி சார் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட்ல விட்டுரு, எங்க போறேன்னே தெரியாது, பொண்ணை கூட்டு போறேன், நாங்க வந்து ஒரு நிம்மதியை தேடி போறோம் அப்படின்னு ஜிவிஎம் அவர் ஒரு ஃபீலிங்ல அவரோட ஆக்டிங்ல கரெக்டா அதை பண்ணியிருந்தாரு. சரி, ஜிவிஎம் ஊருக்கு போயிட்டாரு, படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லைங்க. சமுத்திரக்கனி சொல்றாரு, இந்த மாதிரி சார் காரை வச்சு நான் கேப் டாக்ஸி ஓட்டினேன், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நீ கார் ஓட்டுனது எனக்கு தெரியும், வெரிஃபிகேஷனுக்கு எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க, ஆமா என் கார் தான் சொன்னேன் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, ஒரு வழியில காரை நிப்பாட்ட சொல்லிட்டு, இந்த கார் வந்து இனிமே உனக்கு தான், இது வந்து நான் தரல, என் ஒய்ஃபோட லாஸ்ட் ஆசை உனக்கு கொடுக்கணுங்கிறது, அதைத்தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி காரை வந்து சமுத்திரக்கனி சார்ட்ட கொடுத்தாருங்க. கொடுத்துட்டு ஜிவிஎம் வந்து அவர் ஒரு ஃபீலிங்ல டிராவல் போயிட்டாரு. சரி, இப்ப சமுத்திரக்கனி என்ன பண்ண போறாரு? ஃபாரின்ல இருந்து வந்துட்டாரு, அவருக்கு வேலை இல்லை, ஆனா வாங்கின கடன் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேப் டாக்ஸி நோட்டிபிகேஷன் வருதுங்க. நீங்க இப்ப ரைடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 ரூபாய் ஃப்ரீயா தரோம், அதனால திரும்ப நீங்க வந்து கேப் டாக்ஸியா எடுத்து ஓட்டுங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அதுக்கு சமுத்திரக்கனி எஸ் கொடுத்தாரா நோ கொடுத்தாரா, அது வந்து ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சுட்டாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ உங்க மனசு என்ன சொல்லுது, அவர் எஸ் கொடுத்திருப்பாரா இல்ல நோ கொடுத்திருப்பாரா, எஸ் கொடுத்தாதான் கரெக்ட் இல்லைன்னா நோ கொடுத்தாதான் கரெக்ட் அப்படிங்கிற உங்களோட ஃபீலிங்கை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஒரு தடவை தியேட்டர்ல பார்த்துதான் ஆகணும். அப்பனாதான் அந்த ஃபீலிங் எல்லாமே உங்க மனசுல ஒட்டும். இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய காட்சிகள் ரொம்ப அருமையாவே அற்புதமாவே பண்ணியிருக்காங்க. குடும்பத்தோட கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை வாட்ச் பண்ணிருங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.